தேவன் பெரிய காரியங்களை செய்கிற தேவன். அவரை நம்பின ஒருவரையும் அவர் கைவிடுகிற தேவன் அல்லவே அல்ல. இன்று கூட வேதம் அழகாய் எபிரேயர் 11:6 சொல்லுகிறது, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறார். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறார். இன்னைக்கு கூட நீங்கள் கர்த்தரை தேடி வந்திருக்கிறீங்க. கண்டிப்பாய் நீங்கள் தேடி வந்த உங்களுக்கு கர்த்தர் பலன் அளிக்க போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து விசுவாச வார்த்தையை அறிக்கை பண்ணுங்க. வந்தது போல் நீங்கள் போக போவதில்லை. கர்த்தர் உங்களை உங்களுக்கு பலன் அளிப்பார். ஸ்தோத்திரம். இந்த வேளையிலே தேவனுடைய வார்த்தைக்குள்ளே போவதற்கு முன்பதாக 2 கேள்விகளை உங்களிடத்திலே நான் கேட்க விரும்புகிறேன். எல்லாம் என்ன கவனிக்கிறீங்களா? 2 கேள்விகளை உங்களுக்கு நான் கேட்க விரும்புகிறேன். அந்த கேள்விகள் ஆமாம் ரைட்டு சரி அப்படின்னீங்கன்னா உங்கள் கரங்களை உயர்த்தி எனக்கு காண்பிக்கணும். சரிங்களா? சிம்பிள் கொஸ்டின் தான், நீட்டு கேள்வி மாதிரிலாம் இல்லை, ரொம்ப எளிதான கேள்வி. நான் உங்கள் வீட்டுக்கு விசிட்டிங்க்கு வந்தால் எத்தனை பேர் என்னை ஏற்றுக்கொள்வீங்க? நான் வீட்டுக்கு எல்லாரையும் பார்த்துட்றேன் பாரு, அவங்களாம் ஏன் வரீங்கன்னு கேட்குறாங்க போல. இது ஸ்தோத்திரம். எல்லோரும் ஓகே, சபையில் இருக்கிற எல்லாரும் நான் விசிட்டிங்கு வந்தால் என்னை ஏற்றுக்கொள்வீங்க. சரி, 2வது கேள்வி, நான் வந்து உங்களோடு கூட தங்கி இருக்க விரும்பினால் எத்தனை பேர் என்னை ஏற்றுக்கொள்வீங்க? போய் பேசக்கூடாது, நாளைக்கே பேக்கெல்லாம் தூக்கின்னு வந்துடுவேன் நான். அப்போ இருக்கிறதுல ஏறக்குறைய மீதி 99.9 பேர் நான் உங்களோடு கூட வந்து இருக்கிறதிலே விருப்பம் இருக்கிறதுன்னு கையை தூக்கி இருக்கிறீங்க. இன்னும் ஒரு காரியத்தை நான் சொல்லிவிட்டு இன்னும் ஒரு கேள்வியை நான் கேட்குறேன். நான் வந்து உங்கள் வீட்டில் இருக்க உங்களுக்கு எல்லாருக்கும் சம்மந்தம். நான் 24 மணி நேரமும் உங்கள் கூட தான் இருப்பேன். கேட்டுங்க, இதை தான் என்னது ரூல்ஸ். நான் உங்கள் கூட இருக்கிறத ஏற்றுக்கொண்டீங்க. நான் எவ்வளோ நேரம் இருப்பேன்? 24 மணி நேரம் இருப்பேன். நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நான் அங்கே இருப்பேன். நீங்கள் வேலைக்கு போனீங்கன்னா கூடயே வருவேன். நீங்கள் படுத்தீங்கன்னா நானும் அங்கே இருப்பேன். டிவி பார்த்தீங்கன்னா நானும் அங்கே இருப்பேன். நீங்கள் கதை பேசினீங்கன்னா நானும் அங்கே இருப்பேன். நீங்கள் என்னென்ன வேலை காலை தொடங்கி நைட்டு தூங்க போகிற வரைக்கும் செய்கிறீங்களோ உங்களோடு கூட நான் அப்படியே கூடயே இருப்பேன். சரிங்களா? இப்போ எத்தனை பேர் நான் வீட்டில் வந்து இருந்தால் சந்தோஷம்? நிறைய போய் பேசுகிற ஆளுங்க இருக்கிறீங்களப்பா. பாருங்க, இந்த நாளில் இது நிறைய பேருக்கு டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கும். இப்போ நான் உங்கள் வீட்டிலே வந்து தங்குவது, நீங்கள் என்னவோ மற்றவங்க என்ன சொல்ல போகிறாங்க, இல்லை இவர் வேறு முன்னாடி நின்று பார்த்து நான் அந்த சைடு திரும்பி இருக்கணும்னு நினைக்கிறேன் இந்த கேள்வியை கேட்கும்போது. அப்போ நிறைய பேருக்கு தேர் வுட் பி டிஸ்கம்ஃபர்ட். ஏன்னா உங்கள் வீட்டிலே நீங்கள் உங்கள் இஷ்டமாக இருப்பீங்க. ஆனால் வேறு ஒருவர் வந்து கூட 1 நாள் 2 நாள்னால் பரவாயில்ல, 24 மணி நேரம் தினந்தோறும் 7 நாட்களும் கூட இருந்தார்னா உங்களால் என்ன பண்ண முடியாது? ஆமாம், ஒரு நாள் வேணால் பல்ல கட்சின்னு சமாளிச்சிக்கலாம். அப்போ போய்டும், இன்றைக்கி நைட்டு வந்துட்டார்னா அவர் என்ன பண்ணுவார், கிளம்பி வீட்டுக்கு போயிடுவார் அப்படின்னு பல்ல கட்சின்னு இருக்கலாம். இல்லை ஒரு 2-3 நாள் ஆனால் கூட என்ன பண்ணிடலாம், என்ன வீட்டில் விட்டுட்டு நீங்கள் பைக் எடுத்துக்கின்னு வெளில போயிடலாம். ஈவினிங்காக வந்து அவரை பார்த்து விசாரிச்சிக்கலாம். மீதி நேரத்தில் நம்ம வெளியில் இருக்கலாம் என்று சொல். அப்போ 24 மணி நேரம் 7 நாட்கள், அதர்வைஸ் 365 days, எவ்ரி சிங்கிள் செகண்ட் நான் உங்களோடு கூட இருப்பேனே என்றால் கையை தூக்கணும். எல்லாரும் என்னை கழுத்தை பிடிச்சி வெளில தள்ளுவீங்க, போடா நீ வீட்டுக்கு அப்படின்ட்டு. கொஞ்ச நாள் தான் என்ன பண்ண முடியும், சமாளிக்க முடியும். ஏனென்றால் நீங்கள் இருக்கிற எல்லா இடத்திலும், நீங்கள் பேசுகிற எல்லா வார்த்தையிலும், நீங்கள் செய்கிற எல்லா செய்கைகளிலும் 3ஆவதாய் ஒரு நபர் இருந்தால் அது எப்பயுமே எப்படி தான் இருக்கும், கடினமாக தான் இருக்கும். இது உங்களுக்கு மாத்திரம் அல்ல, உங்களோடு கூட தங்கி இருந்தால் எனக்கும் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா எனக்கு சில குணாதிசயங்கள் இருக்குது. எனக்கு ஒரு பொருள் எங்கே வச்சேனோ அந்த இடத்துல தான் இருக்கணும். அது மாறிடுச்சுன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும். ஆமாம், அப்போ நீங்கள் அப்பப்போ உங்கள் வீட்டில் இருக்கிறது போல் இஷ்டமாக தூக்கி போட்டிங்கன்னா என்னால் என்ன பண்ண முடியாது. அப்படியே பார்க்கும்போது
கோபமும் எரிச்சலாகவும் நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லினே இருந்தால் உங்களுக்கு என்னது வந்த வீட்டில் இருந்த சும்மா இருந்துட்டு போகிறத விட்டுட்டு இதை இங்கே வைக்காத, அதை அங்கே வை, இதை சுத்தம் பண்ணி வை, ஏன் ஒட்டணும் இருக்குது, பிள்ளைங்க வந்துட்டாங்க டிஃபன் குத்தியா, இதெல்லாம் கேட்டுனே இருந்தால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? உங்களுக்கும் கஷ்டமாக இருக்கும், வீட்டிலே வந்திருக்கிற எனக்கும் கஷ்டமாக இருக்கும். அப்படி இருந்தும் நான் உங்கள் வீட்டிலே தங்க வேண்டும் என்றால் என்ன காரணமாக இருக்கும்? உங்களுக்கும் கஷ்டம், எனக்கும் கஷ்டம். எனக்கு நல்ல வீடு இருக்குது, 24 hours வைஃபை கனெக்ஷன் இருக்குது, ஃபோன் இருக்குது, கம்ப்யூட்டர் இருக்குது, நல்ல மனைவி பிள்ளைகள் இருக்கிறாங்க, வாகனம் இருக்கிறது, என்னுடைய நேரத்தை எனக்கு இஷ்டமாய் செலவு பண்ண முடியும். ஆனால் நான் அப்படி செய்யாமல் அதையெல்லாம் விட்டுட்டு 24 மணி நேரம் 7 நாட்கள் 365 நாட்களும் உங்களோடு கூடவே நான் இருக்கிறேன் என்றால் என்ன காரணமாக இருக்கும்? ஹல்லேலூயா. அன்பு அப்படின்னாங்க. என்னது அன்பு? ஸ்தோத்திரம். உண்மைதான். வேதத்திலே ஒரு வசனத்தை வாசிப்போம். வாசிக்கிறதுக்கு முன்னாடி சொன்னது போல் இப்போ நான் 365 நாள் இருக்கிறேன் என்றால் 2 காரியம் நீங்கள் பண்ணலாம். யூ கேன் டூ 2 things. ஒன்று, என்னை புரிந்து கொண்டு என் குணாதிசயங்களை அட்ஜஸ்ட் பண்ணிக்கின்னு என்னோடு கூட சந்தோஷமாய் நாட்களை கழிக்கலாம். இல்லை என்றால் என்னை அப்படியே இக்னோர் பண்ணி என்னை இல்லாததை போல் என்னை ஒரு பொருட்டாக எண்ணாமல் பேசும்போது நீங்கள் உங்கள் மனைவி தான் பேசிக்கிறீங்க, ஆனால் என்ன குத்தி பேசுவீங்க. பாரு, சாப்பாடு போடுறாங்கன்னு உட்காந்துனுக்கிறார், வீட்டில் வேலை இல்லை அப்படின்னதுமே தூரத்தில் இருக்கிற எனக்கு கேட்டுட்டு என்ன ஆகிடும்? ஐயோண்ணா இப்படி சொல்கிறாங்களே, இங்கே இருக்கலாமா இருக்கக்கூடாதா? அப்போ என்னை இக்னோர் பண்ணி என்னை காயப்படுத்தி நானாக சுயமாக இங்கேருந்து போகும்படி செய்ய உங்களால் முடியும். இப்பொழுது நம்ம வசனத்தை நம்ம வாசிப்போம். யோவான் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நான் வாசிக்கிறேன் வசனத்தை. யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நான் என் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும் படிக்கு சத்திய தேற்றளவாளனாகிய அவர் உங்களுக்கு தந்தருளுவார். ஹல்லேலூயா. இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிஷ்யர்களிடத்திலும் இப்பொழுது சிஷ்யராய் இயேசுவை விசுவாசிக்கிற நம்மிடத்திலும் அவர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். அவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம், நான் என் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது நீங்க படிங்க, என்றென்றைக்கும் உங்களோடனே கூட. பார்த்தீங்களா? 24/7 365 days என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படி சத்திய ஆவியானவரை, தேற்றளவாளனை அவர் உங்களுக்கு, நீங்கள் போனால் கூடயே வருவார், நீங்கள் பேசுதெல்லாம் கேட்டுனே இருப்பார். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறது சின்னதோ பெருதோ வாட் எவர், அவர் அங்கேயே என்ன பண்ணுறாரு? கூடையே இருக்கிறார். இப்போ இந்த ஆவியானவர் கூட இருக்கிறது நிறைய பேருக்கு அது கஷ்டமான காரியம், நிறைய பேருக்கு. அப்போ சொன்னது போல என்னை அவாய்ட் பண்ணி என்னை அங்கேருந்து துரத்த நீங்கள் என்ன செய்வீர்களோ அதே காரியத்தை ஆவியானவரை அந்த இடத்தை விட்டு மாறி போகக்கூடிய அநேக காரியங்களை நாம் செய்து கொண்டே இருக்கிறோம். காரணம் என்னன்னா, இவர் 24/7 எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். சங்கீதம் 139 சங்கீதத்தை வாசிக்கும் போது சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் எழுந்திருக்கிறதையும் என் உட்காருதலையும் அவர் அறிந்திருக்கிறார். நான் நடந்தா அவர் அறிந்திருக்கிறார். என் இருதயத்தின் எண்ணங்களை அவர் அறிந்திருக்கிறார். எல்லாம் தெரியும், எல்லாம் தெரியும். நீங்கள் நைட்டு போய் 7 மணிக்கு என்ன நாடகம் வருது? பரிசுத்தவான்கள் எல்லாருமே பரிசுத்தவான் ஆகிட்டீங்களா? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஏசி இன்னைக்கே வந்தால் நல்லாயிருக்கும் போல. இது இங்கேருந்து அப்படியே போயிடலாம். 7 மணிக்கு என்ன நாடகம் வருது தெரியாதா? அப்பா, உண்மையாகவே ரிவைவல் நம்ம சர்ச்சுக்கு வந்துட்டுக்குதுப்பா. நாங்கள் என்னென்னா எங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீடு இன்னும் ஒரு 6 மணிக்கு போடுவாங்களா, 7 மணிக்கு சரியான சவுண்டு, லைனாக நாடகம் பார்த்துன்னுக்குறாங்க. நைட் 10 மணி வரைக்கும் பார்க்குறாங்க.
அந்த நாடகம் ஒன்று சத்தம், அது கூட சேர்ந்து நேற்று நான் இங்கேருந்து போகும்போது ஐயா கூட்டத்துக்கு போயிட்டு வந்தார். அதனால் அம்மா கூட இருந்து நான் வீட்டுக்கு போகும்போது 11 மணிக்கு நான் கரெக்டாக ஏறுறேன். அவங்க வீட்டிலேருந்து சவுண்ட் வருது. அவன் ஒரு டைலாக் பேசுகிறான். உடனே ஒரு அம்மா உள்ளேருந்து சிரிக்கிறான். என்ன சொன்னாங்க கேட்டியா? இன்னும் 11 மணி வரைக்கும் மூச்சுன்னு இருந்து என்ன பண்ணுறாங்க, நாடகம் பார்த்துன்னுக்கிறான். ஆனால் இயேசு அல்லது தேவ ஆவியானவர் என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படி அங்கே நாடகம் பார்த்துன்னு இருந்தால் கூட உட்காந்துன்னு இருக்கிறார். சரி, இப்போல்லாம் நாடகம் போயிடுச்சு. இப்போ என்னது ஷார்ட்ஸ் அப்படின்னா டக்குன்னு செகண்டுக்கு என்ன பண்ணுது. ஆனால் கூட இன்னொருத்தர் உட்காந்துன்னு என்ன பண்ணுறாரு, பார்த்துக்கினே இருக்கிறார். ஃப்ரெண்ட்ஸுகளோடு கூட பேசுகிறது, பழகிறது, வேலைக்கு போகிறது, வருகிறது. இப்போ நானாக இருக்கிறதுனாலே அட்ஜஸ்ட் பண்ணின்னு போகிறேன், இல்லை அட்ஜஸ்ட் பண்ணின்னு இருக்க பிரயாசப்படுகிறேன், ஏதோ ஒன்று. ஆனால் உங்களோடு கூட என்றென்றும் தங்கி இருக்கிற இந்த தேற்றளவாளன் யார் என்பதை முதலாவது நீங்கள் அறிந்து கொள்ள ஒரு 5 காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த தேற்றளவாளனை குறித்து வேதம் சொல்லுகிறது. லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்திலே, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. பரிசுத்த ஆவியானவரை குறித்து அங்கே தேவ தூதன் இவ்விதமாய் சொல்லுகிறான், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. 35ஆம் வசனத்திலே இருந்து நான் வாசிக்கிறேன். அங்கே சொல்லப்படுகிறது, அங்கே தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும்போது உன்னத மாணவருடைய பலன் உன்மேல் நிழலிடும். ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளதும் தேவனுடைய குமாரன் என்று எண்ணப்படும். இதோ உனக்கு இனத்தாராய் இருக்கிற எலிசபெத் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கர்ப்பம் தரித்திருக்கிறார். மலடி எண்ணப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இந்த விளக்கத்தை ஏன் இந்த தேவதூதன் கொடுக்கிறானே என்றால், இந்த மரியாளுக்கு ஒரு கேள்வி இருக்கிறது, இது எப்படி ஆகும்? How this is possible? நான் கணவனை அறியேனே, நான் கர்ப்பவதியா எப்படி நான் மாறுவது, தேவ குமாரனை நான் எப்படி பெற்றுக்கொள்வது என்று சொல்லும்போது, தேவ ஆவியானவர் உன்மேல் வரும்போது தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று தேவதூதன் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. உங்களோடு கூட 24 மணி நேரம் 7 நாட்கள் 365 நாள் எவ்ரி செகண்ட் இருக்கிறவர் யார் என்றால் சர்வ வல்லமை உள்ள தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு சாதாரண மனுஷன் உங்களோடு கூட இல்லை. சாதாரண மனுஷனை நீங்கள் காயப்படுத்தலாம், போயிடலாம், சாதாரண மனுஷன் தானே என்று நீங்கள் நடத்தலாம். ஆனால் உங்களுக்குள்ளே என்றென்றைக்கும் இருக்கும்படி தேவன் வேண்டிக் கொண்டு, இயேசு வேண்டிக் கொண்டு, பிதாவினாலே அனுப்பப்பட்ட தேற்றளவாளன் வேதம் சொல்லுகிறது, அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். இந்த நாளிலே அபிஷேகம் பெற்றிருக்கிற நீங்கள் அறியணும், உங்களுக்குள்ளே இருக்கிறவர் சாதாரண ஒருவர் அல்ல. நீங்கள் இஷ்டமான அவரிடத்தில் பேசுவது, கஷ்டமான அவரை இக்னோர் பண்ணி அவரை இல்லாததை போலவே நடந்து கொள்ளக்கூடிய ஒரு சாதாரண நபர் அல்ல. அவர் யாராயிருக்கிறார்? சர்வ வல்லமுள்ள தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. சங்கீதம் 139ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம், உம்முடைய ஆவிக்கு மறைவா எங்கே போவேன், உம்முடைய சமூகத்தை விட்டு நான் எங்கே ஓடுவேன், நான் வானத்துக்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர், நான் பாதாளத்தை படுக்கை போட்டாலும் நீர் அங்கே இருக்கிறீர். இரண்டாவதாக, இந்த ஆவியானவர் எப்படிப்பட்டவர் என்றால் எல்லா இடங்களிலும் நிறைந்திருக்கிறார். நீங்கள் போய் டோரை லாக் பண்ணிட்டீங்கன்னா என்ன வெளியில் வச்சிடலாம். 24/7 உங்கள் வீட்டில் இருக்கணும்னு நினச்சாலும் பாத்ரூம்குள்ளே போய் டோரை லாக் பண்ணிட்டீங்கன்னா நான் வெளில தான் நிற்கணும். வீட்டை லாக் பண்ணிவிட்டு நீங்கள் சாவியை பாக்கெட்டில் போட்டு பைக் எடுத்துன்னு போயிட்டீங்கன்னா நான் வெளியில் தான் இருக்கணும். ஆனால் பரிசுத்த ஆவியானவருக்கு மறைவாய் எங்கேயுமே போக முடியாது, எங்கேயுமே போக முடியாது. எவ்ரிவேர், நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, சாராய கடை வாசல்ல நின்னீங்கன்னா அங்கே இருக்கிறார் கர்த்தர். தகாத இடத்திலே நீங்கள் கடந்து போயிருப்பீர்கள் என்றால் அங்கே இருக்கிறார் அவர். நீங்க இந்து கோயிலே அல்லது ஒரு மனுஷனிடத்திலே குறி கேட்க போயிருக்கிறீங்களா, அங்கே இருப்பார் கர்த்தர். காரணம் வேதம் சொல்லுகிறது, அவருக்கு மறைவானது ஒன்றுமில்லை. உங்களோடு கூட திருமணம் ஆனவங்க ஒருத்தர் இருக்கிறாங்க கூட, அப்படி தானே? திருமணம் ஆனவங்களுக்கு ஒருத்தர் இருக்கிறாங்க. ஆனால் திருமணம் ஆன அவர்களுக்கு நீங்கள் எங்கே போகிறீங்க வரீங்கன்னு தெரியாது.
திருமணம் ஆகி உங்களோடு கூட வாழ்நாள் எல்லாம் கழிப்பேன் என்று வாக்கு கொடுத்தவர்களாலே நீங்க போகிற இடம் வர இடத்துல எல்லாம் கூட வந்து இருக்க முடியாது. ஆனால் உங்களோடு கூட என்றென்றைக்கும் இருக்கிற ஒரு ஆவியானவர் இருக்கிறார். அவருக்கு மறைவான ஒரு இடமும் இல்லவே இல்லை. ஹல்லேலூயா. போன வாரம் எங்கே போயிட்டு வந்தீங்க? பாஸ்டருக்கு தெரியாது, ஆனால் தெரியும். ஒருத்தருக்கு தெரியும், எனக்கு தெரியாது. நேற்று தினத்தில் ஒரு என்கேஜ்மெண்ட்டுக்கு போயிருந்தோம். அப்போ அந்த என்கேஜ்மெண்ட்டில் கடைசியாக அந்த பாஸ்டர் சொன்னார், இந்த பையனை என் பொண்ணுக்கு கொடுக்க காரணம் என்னவென்றால், அவர் சொல்கிறாரு, ஒருத்தர் எனக்கு அமிச்சார் பயோடேட்டா, ஆனால் நான் பார்க்கல. ஏன்னா என் பொண்ணுக்கு வெறும் 19-20 வயசு தான். அவர் கேட்கும் போதே இப்படி கேட்டார், பொண்ணுக்கு என்ன வயசு ஆகுதுன்னு கேட்டதுமே நான் சொன்னேன், பா என் பொண்ணு சின்ன பொண்ணுப்பா அப்படின்னு. அவர் ஆனாலும் பயோடேட்டா ஃபோட்டோ அனுப்பினார். நான் திறந்து கூட பார்க்கவே இல்லை. அப்போ என் மனைவிக்கிட்டையும் அந்த திருமணத்திற்கு கேட்குற அந்த பொண்ணு எடுத்துன்னு சொன்னேன், இதை இன்னொரு தங்கச்சி இருக்குது அவங்களுக்கு, அதுக்கிட்ட சொல்லாதீங்க அப்படின்னுட்டேன். ஆனால் அந்த தங்கச்சி, அந்த குட்டி பொண்ணு வந்து என்கிட்ட சொல்லுச்சு, நான் ஒரு கனவு பார்த்தேன். அந்த கனவில் அக்கா வந்து உங்களுக்கு ஒரு நோட்டீஸ் கொடுக்குறாங்க. அந்த நோட்டீஸில் அக்காவுனுடைய பேர் எழுதியிருக்கிறது. அப்போ நான் அந்த நோட்டீஸை எட்டி பார்த்தா அதிலே ஒரு பேர் இருக்கிறது என்று அந்த பேரை சொல்கிறான். உடனே இவருக்கு ஒரே அதிர்ச்சி ஆகிடுச்சு. இப்போ தான் கல்யாண ப்ரொப்போசல் ஒன்று வந்திருக்கு, நம்ம திறந்து கூட பார்க்கல. ஆனால் இந்த பொண்ணு ஒரு பேரை சொல்லுது, இந்த பேராக அது இருக்குமா என்று சொல்லி போயிட்டு ஃபோனை ஆன் பண்ணி அந்த பயோடேட்டாவை பார்த்தா இந்த சின்ன பொண்ணுக்கு எதை மறைத்திருந்தார்களோ அதே பேர் அங்கே என்ன பண்ணப்பட்டிருக்குது, கொடுக்கப்பட்டு இருக்கிறது. பாருங்கள், நம்ம மறைச்சி வைக்கலாம், நம்மளுக்கு சிலது மறைத்து வைத்திருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, என்ன வாசிச்சோம், உம்முடைய ஆவிக்கு மறைவாய் எங்கே போவேன். எங்கே போயிட்டு வந்தீங்க? மனைவிக்கு தெரியாது, கணவனுக்கு தெரியாது, ஆனால் ஆவியானவருக்கு தெரியும். எங்கே நின்னீங்க யாருக்கும் தெரியாது, ஆனால் ஆவியானவருக்கு தெரியும். என்று உங்களோடு கூட என்றென்றைக்கும் இருக்கிற தேற்றல வாழன் எல்லா இடங்களிலும் நிறைந்திருக்கிறாங்க. வசனம் சொல்லுது பாருங்க, வானத்திற்கு ஏறினாலும் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும், ஆமாம் 1000 அடி டீப்பாக பள்ளம் தோண்டி அங்கே ஒரு கட்டிலெல்லாம் போட்டு நீங்கள் செட்டில் ஆனாலும் God is there. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூன்றாவதாக 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினால் வெளிப்படுத்துகிறார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். ஹல்லேலூயா. மூன்றாவதாக, உங்களோடு என்றென்றும் தங்கியிருக்கிறவர் எல்லாம் தெரியும். என்னது? பக்கத்தில் கொள்ள பார்த்து சொல்லுங்களேன். மாட்டிக்கினீங்களா? பக்கத்தில் கொள்ள பார்த்து சொல்லுங்க. எல்லாம் எல்லாம் இப்போ என்ன தான் கவனிச்சுன்னுக்குறீங்க? மனசு எங்கே இருக்குன்னு அவருக்கு தான் தெரியும். எல்லாம் இங்கே தான் சிரிச்சின்னு பார்த்துன்னு இருக்கிறீங்க. பட் காட் நோஸ் யுவர் ஹார்ட். தேவனுக்கு உங்கள் இருதயம் தெரியும். நீங்கள் என்ன யோசிக்கிறீங்கன்னு தெரியும். உங்கள் கணவனை குறித்து, மனைவியை குறித்து, உங்கள் அயல்வாசியை குறித்து, உங்கள் சிநேகிதனை குறித்து, உங்கள் பிள்ளைகளை குறித்து, பெற்றோரை குறித்து, வாட் எவர் தேர் இஸ் இன் யுவர் ஹார்ட், உங்கள் இருதயத்தில் எப்படிப்பட்ட சிந்தனையாக இருந்தாலும் சரி, வாயை திறந்து பேசினாதான் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஆனால் வாயில் வார்த்தை பிறப்பதற்கு முன்பதாய் அறிந்திருக்கிற ஒருவர் உங்களோடு கூட 24 மணி நேரம் 7 நாட்கள் அல்லது 365 நாள் எவ்ரி செகண்ட் உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு ஒரு பாவத்தை சொல்லுகிறார். ஒரு ஸ்திரீயை அல்லது ஒரு சகோதரனை இச்சையோடு கூட பார்த்தால் அவளோடு கூட விபச்சாரம் செய்தார். ஆனால் பார்க்குறது யாருக்குமே தெரியாது. அதுதானே சொல்கிறாங்க சைட் அடிக்கிறதுன்ட்டு. சிலர்லாம் இப்போல்லாம் அது கூலிங் கிளாஸோடு தாங்கிறான். என்ன பார்க்குறாங்க, இன்னும் யோசிக்கிறாங்கன்னு தெரியவே தெரியாது. ஆனால் ஒருத்தருக்கு தெரியும். அது இது நான் யாரையும் துன்புறுத்தலை, யாரையும் நான் போய் தொடலை, யாரிடத்துலையும் நான் தப்பாக நடந்துக்கல. ஆனால் மனசுக்குள்ள வருகிற அந்த எண்ணங்களை கர்த்தர் அறிந்து இருக்கிறார். நீ ஏன் பேசுற?
பக்கத்தில் இருக்கிறவங்க நம்பி உங்ககிட்ட பேசுகிறாங்க, ஆனால் உன் மனசுக்குள்ள ஒரு கசப்பை வச்சுன்னு பேசுகிற பார்த்தீங்களா? அவனை நம்ப வச்சு இந்த காரியத்தை எப்படியாச்சும் உனக்கு சாதகமாக ஆக்கிடலாம் நீ மனசில் ஒரு எண்ணத்தை வச்சு நீ பேசின்னு இருக்கிற, அவங்களுக்கு தெரியாது. ஆனால் என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் எல்லாவற்றையும் அவர் தேவனுடைய ஆழங்களையும் அறிந்திருக்கிறார். உங்களுடைய எண்ணங்களையும். இன்னைக்கு ஏன் சர்ச்சைக்கு வந்திருக்கிறீங்க? எல்லாருக்கும் ஒரு ரீசன் இருக்குது. ஆனால் உண்மையான ரீசன் யாருக்கு தெரியும் தெரியுங்களா? ஆழங்களை அறிந்திருக்கிறவருக்கு தெரியும். ஒரு நாள் தானே போயிட்டு வந்துடலாம். என்னது, சிலர் ஏன் சர்ச்சைக்கு வராங்க? ஒரு நாள் தானே போயிட்டு வந்துடலாம். அதில் எப்போ போனால் என்ன, ஒரு நாள் தானே போயிட்டு வந்துடலாம். சும்மா தலையை காமிச்சிட்டு வந்துடலாம், கூட்டத்தில் உட்காந்துட்டு வந்துடலாம். அவங்கள பார்க்கணும், இன்னைக்கு வந்தால் தான் பார்க்க முடியும் இப்படின்னு பல காரணத்தில் வந்துருப்பீங்க. இங்கே வந்து கை தட்டுறதுனாலே நாங்கள் சந்தோஷப்படலாம், இங்கே வந்து பாட்டு பாடுகிறதுனாலே கொடுக்கறதுனாலே உட்கார்ந்துருக்கிறதுனால நாங்கள் சந்தோஷப்படலாம். ஆனால் உள்ளம் திரியங்களை அறிந்திருக்கிற ஒரு தேவன் 24/7 உங்களோடு கூட எல்லா வினாடிகளிலும் இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான்காவதாக யோபு 33:4 சொல்லுகிறது, தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார், சர்வ வல்லவருடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது என்று சொல்லுகிறார். நான்காவதாக இவர் யார் என்றால் இவர் சிருஷ்டிகர்த்தர். பாருங்க, நான் சொல்லி கொண்டு வருகிற இந்த குண அதிசயங்கள் எல்லாம் தேவனுடைய குண அதிசயங்கள். பிதாவை குறித்து நீங்கள் என்ன சொல்றீங்களோ, குமாரனை குறித்து என்ன சொல்றீங்களோ, அதே காரியம் பரிசுத்த ஆவியானவரை குறித்தும் சொல்லப்பட்டு இருக்கிறது. தேவ குண அதிசயங்கள். அப்ப இங்க சொல்லப்படுகிறது பரிசுத்த ஆவியானவர் அவர் சிருஷ்டிகர்த்தராய் இருக்கிறார். எவ்ரிதிங் he have created. நீங்கள் பார்ப்பதும் பார்க்க கூடாதும் யாவும் அவராலே சிருஷ்டிக்கப்பட்டு இருக்கிறது. இந்த நாளிலே எந்த டேமேஜ் ஆனாலும் யாருக்கு தெரியும்? கர்த்தருக்கு தெரியும். வாட் எவர். இன்னும் ஒரு வசனத்தை கூட நான் வாசித்து அடுத்த காரியங்களுக்கு கடந்து போக விரும்புகிறேன். ஐந்தாவதாக Hebrew chapter 9 verse 14. எபிரேயர் 9:14 நித்திய ஆவியானவர் தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளுக்கு சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். ஐந்தாவது சொல்லப்படுகிறது நித்திய ஆவியானவர், எவர்லாஸ்டிங். உங்க கூட கூட நான் இருக்கிறேன் என்று சொல்லிட்டு ஒரு கொரோனா வந்தால் போதும் உங்களோடு கூட இருக்க முடியாமல் போயிடும், அவ்வளவுதான். எவ்வளோ பேர் இருக்கணும், வாழணும் ஆசைப்பட்டவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க நினச்ச நீண்ட ஆயுள் அவங்களால என்ன பண்ண முடியல, வாழ முடியல. வாழணும்னு தான் ஆசை, இருக்கணும் தான் ஆசை, ஆனால் இருக்க முடியல. நான் கூட உங்க கூட 24 மணி நேரமும் எல்லா நிமிஷங்களும் இருக்கணும்னு நினைச்சா சில சூழ்நிலைகள் இருக்கக்கூடாதபடி போகும். ஆனால் இங்கே ஒரு ஆவியானவர் உங்களோடு கூட என்றென்றைக்கும் தங்கி இருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவர்? நித்திய 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 ஆவியானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் நீங்கள் ஆதியாகமம் 6:3 நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், அப்பொழுது ஆதியாகமம் 6:3 அப்பொழுது கர்த்தர் என் ஆவி என்றைக்கும் மனுஷனோடு போராடுவது இல்லை என்று சொல்லுகிறார். இந்த தேவன் எல்லாவற்றையும் அறிந்தவர், சர்வ வல்லமை உள்ளவர், எல்லா இடங்களிலும் நிறைந்திருக்கிற இந்த பரிசுத்த ஆவியானவர் சிருஷ்டி கர்த்தர், நித்தியமானவர். இங்கே தேவன் சொல்லுகிறார், என்னுடைய ஆவி இவர்களோடு கூட போராட முடியாது. சொன்னது போல என்னை காயப்படுத்த நீங்க எப்படியாட்ட வார்த்தைகளை பேசுவீங்களோ, எப்படி நடந்து கொள்வீங்களோ, அவைகளை எல்லாம் கேட்டு நான் மனசு கஷ்டப்படுகிறது போல ஆவியானவராலும் கஷ்டப்பட முடியும். ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆவியை துக்கப்படுத்தாது இருங்கள் என்று சொல்லப்படுகிறது. என்னவா? ஆவியானவரை துக்கப்படுத்தாது இருங்க.
ஆகவேதான் பேதுரு அவர் இவ்விதமாய் ஒரு சபையில் இருக்கும்போது ஒரு மனுஷன் காணிக்கையை கொண்டு வருகிறான். எல்லாரும் வெளி தோற்றத்தை பார்க்கிறாங்க, எவ்வளோ பணக்கார மனுஷன், அவன் சொத்தை விட்டு காணிக்கை எடுத்துக்கொண்டு வருகிறான் என்று பார்க்கும்பொழுது ஆவியிலே நிறையப்பட்ட பேதுரு சொல்லுகிறான், பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாய் பொய் சொல்ல உனக்கு எப்படி தைரியம் வந்துடுச்சு? பாருங்க, இன்னைக்கு நீங்க செய்கிற கிரியைகள் தேவனை துக்கப்படுத்தும். அதே ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிப்போம் என்றால் சொல்லப்படுகிறது, மனுஷனுடைய அக்கிரமம் பூமியில் பெருகினது என்று அவன் இருதயத்தின் நினைவுகள் தோற்றங்கள் எல்லாம் நித்தமும் பொல்லாதது என்று கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டு அது அவருடைய இருதயத்திற்கு व्यसனமாயிருந்தது. 3ஆம் வசனம், அப்பொழுது கர்த்தர் என் ஆவி என்றென்றைக்கும் மனுஷனோடு போராடுவது இல்லை. அப்போ ஒரு லிமிட் கர்த்தர் வச்சிருக்கிறாங்க. He cannot be. அந்த பாவம் அதனுடைய எல்லையை தாண்டின பொழுது அதுவரைக்கும் அந்த மனிதனோடு கூட போராடி கொண்டிருந்த அந்த தேவன் ஒரு டைம் வந்தது, அவரால் என்ன பண்ண முடியல, போராட முடியல. தேவன் கோபாக்குனி உலகத்தின் மேலே வந்தது தெரிஞ்ச கதை தான். நோவாவின் நாட்களிலே தேவன் ஜலப்பிரயத்தினாலே பூமியை அழித்து போட்டார். அவர் இருக்கிற வரைக்கும் பூமிக்கு அழிவு இல்லை. அவர் இருக்கிற வரைக்கும் தன்னுடைய ஜனங்களை காத்து கொண்டு இருந்தார். ஆனால் எப்பொழுது ஆவியானவர் எடுக்கப்பட்டாரோ பூமிக்கு அழிவு உண்டாயிற்று. இந்த நாளில கூட நான் உங்கள் வீட்டில் இருக்கிறேன், 24 மணி நேரம் எல்லா நிமிஷமும் இருக்கிறேன். என்னால் கொஞ்ச நேரம் தான் சகிச்சுன்னு இருக்க முடியும். மிஞ்சி போனால் ஆவியானவரை போலலாம் இருக்க முடியாது. நான்லாம் மிஞ்சி போனால் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் தான். நீங்கள் அப்போ நடந்துக்கிற விதத்தை பார்த்து உங்களுக்கு சொல்லாமல் நான் என்ன பண்ணுவேன், அமைதெல்லாம் நான் கிளம்பி வெளில வந்துடுவேன். ஏன்பா இந்த வீட்டில் போய் இருந்தோம், வேறு வீட்டுக்கு போவோம். அப்போ ஆவியானவர் there is a time period உங்களோடு கூட சகித்து கொண்டு சர்வ வல்லமுள்ள தேவன், உங்கள் உள்ளங்கத்தின் எண்ணங்களை அறிந்திருக்கிற தேவன், நீங்கள் போகிற இடங்களை அறிந்திருக்கிற தேவன். அது ஒரு லிமிட்டு தான். அதற்கு மிஞ்சி அவராலே நம்மோடு கூட என்ன பண்ண முடியல, வாசம் பண்ண முடியல. சாம்சன் போறார் ஒரு வீட்டுக்கு, தினந்தோறும் போயின்னு வந்துன்னு வருகிறார். தேவன் எவ்வளவு துக்கப்பட்டு இருப்பார் என்று யோசிச்சு பாருங்க. தினந்தோறும் செல்போன்ல மெசேஜ் வந்துகினே இருக்கிறது. ஆவியானவர் என்றென்றைக்கும் இருக்கிறவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். எவ்வளவு அவருடைய துக்கம் உள்ளம் துக்கப்பட்டு இருக்கும் என்று யோசிச்சு பாருங்க. போகக்கூடாத இடத்துல போய் நிற்கிறீங்க, பார்க்கக்கூடாததை பார்க்கிறீங்க, பேசக்கூடாததை பேசுறீங்க, செய்யக்கூடாததை செய்கிறீங்க. ஆனால் என்றென்றைக்கும் ஒருவர் உங்களோடு கூட இருந்து கொண்டே இருக்கிறார். எவ்ரி செகண்ட் உங்களோடு கூட இருக்கிறார். எவ்வளவு அவருடைய இருதயம் துக்கப்பட்டு இருக்கும். ஒரு நேரம் வந்தது, சாம்சனிலே இருந்த ஆவியானவர் அவனை விட்டு போனார் என்பது இப்பயும் வந்து என்னதான் குதூகலம் கொண்டாட்டமே. ஆனா யார் இல்லை, ஆவியானவர் இல்லை. வந்துடுறோம் ஆலயத்திற்கு, காணிக்க கொடுக்குறோம் ஆலயத்திற்கு, ஆனால் குடும்பத்தில் சந்தோஷம் இல்லை, குடும்பத்தில் நிம்மதி இல்லை, சுகம் இல்லை, மேன்மை இல்லை. காரணம் என்ன? இதுவரைக்கும் சிம்சோனை யாராலையும் அடக்க முடியாது. சிம்சோன் நினைச்சது நிச்சயமாய் நடக்கும். சிம்சோன் அந்த தேசத்தில் பெரியவனாயிருந்தான். சிம்சோன் அவன் ஐஸ்வர்யவானாயிருந்தான். சிம்சோன் அவன் பலசாலி ஆயிருந்தான். ஆனால் இப்பொழுது சிம்சோன் அடிமையாயிருக்கிறான். சிம்சோன் அவன் கண்கள் பறிக்கப்பட்டவனாயிருக்கிறான். சிம்சோன் வேலை செய்து சம்பாதிக்க கூடியவனாயிருந்தான். சிம்சோன் மற்றவர்களுக்கு கேலி பொருளாயிருந்தான். ஏன் தெரியுங்களா? தனக்குள் இருந்த ஆவி அவனை விட்டு போனது அவனுக்கு. இன்னைக்கு கூட உங்க குடும்பத்தை யோசிச்சு பாருங்க, எப்படி இருந்திருக்கணும் நீங்க, ஆனா எப்படி இருக்கிறீங்க? சிருஷ்டிகர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறாரு, சர்வ வல்லமுள்ள தேவன் உங்களுக்குள்ளே இருக்கிறாரு, நித்திய தேவன் உங்களுக்குள்ளே இருக்கிறாரு, எல்லாம் அறிந்த தேவன். உங்களை மாத்திரம் இல்லை, நீங்க ஒரு இன்டர்வியூக்கு போறீங்க, ஆனால் அந்த இன்டர்வியூ நடத்த போகிற அந்த இடம், அவன் கேட்க போகிற கேள்வி எல்லாம் தெரிந்தவர் தான் உனக்குள்ள இருக்கிறார். உன்னை ஜெயிக்க வச்சிருந்திருக்கலாம், உன்னை உயர்த்தி வச்சிருந்திருக்கலாம், ஆனா நடக்கலையே. ஏன்? குடும்பத்தில் இத்தனை ஆண்டுகள் சபைக்கு வர்றீங்க, சந்தோஷம் இல்லை, நிம்மதி இல்லை, ஏதோ ஒரு போராட்டம், ஏதோ ஒரு இழப்பு, ஏதோ ஒரு கண்ணீர், ஏதோ ஒன்று உங்கள் மேலே இருக்கிறது. அது உங்களை விட்டு மாறி போகணும்னு விரும்புகிறீங்க, ஆனால் மாறல. ஏதோ ஒரு பாரம் இருக்கிறது. ஏன்?
இங்கே வேதம் சொல்லுகிறது, இனி என்னுடைய ஆவி இவர்களோடு போராடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த தேவ ஆவியானவர் இருப்பதினால் நடக்கக்கூடிய ஒரு 5 காரியத்தை நான் உங்கள் மத்தியில் சொல்ல விரும்புகிறேன். 7 காரியத்தை உங்கள் மத்தியிலே நான் சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் அவரை துக்கப்படுத்தி உங்களை விட்டு அனுப்பிவிடாதபடி அவர் உங்களுக்குள்ளே வாசமாய் இருந்தால் என்னென்னலாம் அவரால் செய்ய முடியும் என்று சொல்லி ரோமர் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம், புக் ஆஃப் ரோமன்ஸ் சாப்டர் 8 வெர்ஸ் 26. அந்தபடியே ஆவியானவர் நமது பலவீனங்களிலே நமக்கு உதவி செய்கிறார். தாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னவென்று அறியாமல் இருக்கிறபடியினால் ஆவியானவர் தாமே வாக்குகளுக்கு அடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காய் வேண்டுதல் செய்கிறார். ஹல்லேலூயா. இந்த ஆவியானவர் என்றென்றைக்கும் உங்களுக்குள்ளே இருக்கும்பொழுது அங்கே சொல்லப்படுகிறது, உங்களுக்காய் வேண்டுதல் செய்கிற ஒருவர் எப்பொழுதும் உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரை கஷ்டப்பட்டு அனுப்பிச்சிடக்கூடாது. பாருங்க, அங்கே அழகாக சொல்லப்படுகிறது, ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கும்போது. சில சூழ்நிலைகளில் என்ன ஜெபிக்கணும்னு தெரியல, மனசில் அவ்வளவு பாரங்கள், ஜபம் பண்ணணும்னா ஜபம் வரல, ஆனால் பெருமூச்சுகளோடு கூட வேண்டுதல் செய்கிற ஒரு பரிசுத்த ஆவியானவர் என்றென்றைக்கும் 24 hours every second உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, சில சூழ்நிலைகள் உங்க மனசை பாரப்படுத்தும் போது நீங்க செஞ்சு பாருங்க, அந்நிய பாஷை பேசி பாருங்களேன். கொஞ்ச நேரம் அந்நிய பாஷை பேசி பாருங்க. உங்களை அறியாமல் அந்த சூழ்நிலையின் மேலே விசுவாச வார்த்தைகள் உங்களுக்குள்ளே வா. உங்களுக்கு இருக்கிற அந்த சோர்வு பலவீனங்கள் மாறிப்போ. உங்களுக்குள்ளே ஒரு பெரிய ஒரு தைரியம் உண்டாகும். எந்த சூழ்நிலையும் சந்திக்கக்கூடிய தாவீது சொல்லுகிறான், உம்மாலே ஒரு சேனையை பாய்வேன், ஒரு சேனைக்குள்ளே பாய்வேன், உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன். அவனுக்குள்ளே அந்த தைரியம் வருது. என்ன, அவனுக்குள்ள எல்லாத்தையும் திருடின்னு போயிட்டான். அவன் மனைவிய, பிள்ளைகளை, ஆஸ்திய அவன் இதுவரைக்கும் சவுல்கிட்ட இருந்து ஓடி வந்து என்னென்னலாம் வச்சிருந்தாலும் எல்லாம் போயிடுச்சு. ஆனால் அவன் செய்த காரியம், தன்னை கர்த்தருக்குள்ளே பலப்படுத்தி கொண்டான். உங்களுக்குள் என்றென்றைக்கும் இருக்கிற ஆவியானவர் அவர் உங்களுக்காய் வேண்டுதல் செய்கிறவர். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், கொஞ்ச நேரம் அந்த ஆவியானவரோடு கூட நேரத்தை செலவிட்டால் போதும். உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் எதுக்கு ஜெபிக்கணும், எப்படி ஜெபிக்கணும்னு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப ஜெபங்கள் உங்கள் வாயிலிருந்து புறப்பட ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. ஐயா அடிக்கடி சொல்லுகிறதை போல ஜெபம் காரியங்களை மாற்றும். ஆனால் நல்லா ஜெபிக்கணும்னா அந்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கணும். இன்னைக்கு நிறைய பேருக்கு ஜெபம் கஷ்டமாக இருக்க காரணம் அதுதான். 5 நிமிஷம் ஜெபிச்சா 1 மணி நேரம் ஜெபிச்சதை போல இருக்க காரணம் அதுதான். ஜெபத்திற்கென்று முழங்கால் படியிட்டா உடனே தூக்கம் வர காரணம் அதுதான். என்னவென்றால் ஆவி அவர்களுக்குள்ளே இல்லை. சிம்சோனை போல பலவானாய் தன்னை எண்ணிக்கொள்கிறாங்க, கிறிஸ்தவர்களாய் எண்ணிக்கொள்ளுகிறாங்க. ஆனால் அவர்களுக்குள்ளே இருந்து பெருமூச்சு விட்டு அழுகக்கூடிய, பெருமூச்சு விட்டு வேண்டுதல் செய்யக்கூடிய தேவ ஆவியானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு ஏன் நம்ம வாழ்க்கை இப்படி இருக்கு? ஏன் குடும்பத்திற்காக அழுது ஜெபம் பண்ண முடியல? பிள்ளைகளுக்காக ஏன் அழுது ஜெபம் பண்ண முடியலன்னா, பெருமூச்சு விடக்கூடியவரே என்ன பண்ணல, இனி போராட முடியாது, இனி போராட முடியாது. இரண்டாவது நான் சொல்லுகிறேன், யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் வந்து பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அவர் வந்தாதான் இது தப்புன்னு தெரியும். நிறைய பேருக்கு நிறைய காரியம் தப்புனே இப்போ தெரியறது இல்லை. செஞ்சு 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 பழகி போயிட்டு நிறைய காரியங்கள் தப்பாக இருந்தோம், உள்ளம் குத்தப்படுறது கூட இல்லை, ஒரு கில்ட்டியே வரமாட்டேங்குது. ஐயோ இப்படி பேசிட்டோமே என்ற அந்த கான்ஷியன்ஸில் ஒரு ஸ்லைட் என்ன சொல்கிறது, ஒரு ஒரு ஸ்பார்க்கு கூட ஆக மாட்டேங்குது, உணர்வு கூட இல்லை. வாயில் வந்து தான் பேசிடுறாங்க. காரணம் என்னன்னா, அவர்கள் செய்கிறது தப்பு என்று உணர்த்துகிற ஆவியானவர் என்ன பண்ணல. ஆமாம், அவர் நீதியை அங்கே சொல்லப்படுது பாங்க, நீதியை குறித்து இது தப்புமா, இப்படி செய்யக்கூடாது, ரைட் இதுதான், இதுதான் செய்யணும்.
இப்படி வாழக்கூடாது, இப்படி பேசக்கூடாது, இப்படி இருக்கக்கூடாது. நியாய தீர்ப்பை குறித்து இயேசுனுடைய வருகையிலே எல்லாம் அவனவன் செய்த கிரியைக்கு தக்க பலன் வருகிறது. வெளி தோற்றத்தை மனுஷன் பார்க்கலாம், நான் இங்கே நின்று பேசுகிறத நீங்கள் பார்க்கலாம், ஐயோ பாஸ்டர் தானே, ஆனால் பாஸ்டர் யாருன்னு உங்களுக்கு தெரியாது, அவருக்கு தெரியும். அந்நாட்களிலே அநேகர் வந்து கத்தாவே கத்தாவே உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம். அப்போ எவ்வளோ பெரிய ஊழியக்கார், அற்புதங்களை செய்தோம், பேரு பிரபலப்பட்ட ஊழியக்காரர்கள். ஆனால் கர்த்தர் என்ன சொல்றாரு? உன்னை நான் அறியேனே, அக்கிரமம் செய்யும் காரணே என்னை விட்டு அகன்று போ. இன்று நம்ம செய்கிற காரியத்தில் உணர்வே இல்லை. ஒரே இடத்துல வந்து ராபோஜனம் எடுக்கிறீங்க, ஆனால் சபைக்குள்ளேயே ஒருத்தரோடு ஒருத்தர் பேசுறது இல்லை. ஏன்னா பாவத்தை உணர்த்துகிற பரிசுத்த ஆவியானவர் போராடாம விட்டுட்டு போயிட்டார். ஆனால் சிம்சோனை போல இருக்கிறோம். ஆவியானவர் இருந்திருப்பாரு என்றால் ராபோஜனத்துக்கு வரும்போது அவங்க கையை பிடிச்சி ஒப்புரவாகிட்டு 2 பேரும் சேர்ந்து வந்துருப்பீங்க. ஆனால் வர முடியல, பேச முடியல. காரணம் என்ன? ஆவியானவர் பாவத்தை உணர்த்துகிறவர் இடைப்படுகிறதே இல்லை. அவன் எப்படி பேசினான் தெரியுமா? ஆமாம், அவன் அப்படி தான் பேசினான். அவன் அப்படி பேசுறதுக்காக தான் கர்த்தர் வைத்து இருக்கிறார். தாவீது சொன்னானே அது. இவன் ஏன் கத்துறான்? நான் போயிட்டு வெட்டி போட்டுமா, செத்த நாய் என் ராஜாவை குறித்து ஏன் இப்படி பேசுது, வெட்டிட்டுமா? கர்த்தர் சொன்னார், அதை தேவன் அனுமதித்து இருக்கிறார். உன்னை அப்படிதான் பேசணும்னு கர்த்தர் சபையில் ஒருத்தர் வச்சிருக்கிறான், உங்க குடும்பத்தில் ஒருத்தர் வச்சிருக்கிறாங்க. ஆனால் உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் அவன் மேலே கசப்பு, வைராக்கியம், போராட்டம், எதிர்த்து நிற்கிற அந்த கிரியைகளை கொண்டு வராம அவர் என்ன பண்ணுவாரு? அவன் அப்படிதான்பா, நீ போ, ஒப்புரவா. அந்த வசனம் அழகா இயேசு ஓமையில் சொல்லும்போது சொல்வார் பாருங்க, உனக்கு விரோதமாக ஒருவனுக்கு கசப்பு உண்டு என்று நீ அறிந்திருந்தா. அவன் வந்து சொல்லணும்னு இல்லை, அவனுக்கு உன் மேலே கஷ்டம் இருக்குன்னு தெரிஞ்சா நீ முதல்ல என்ன பண்ண? நீ காணிக்கை செலுத்துறது, பாட்டு பாடுறது, கையை தூக்குறது, ஆர்ப்பரிக்கிறது, இதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நீ முதல்ல என்ன பண்ண? அவனை போய் சரி செய், பின்பு வா நீ. இந்த நாளிலே அந்த சத்திய ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருப்பாரே என்றார் பாருங்க, என்றென்றைக்கும் 24 hours எவ்ரி செகண்ட் உங்களோடு கூட இருக்கிறார். அவருடைய நோக்கம் அதுதான். ஆனால் இன்னைக்கு என்ன பண்ணிடுறோம்? கதவை சாத்தி என்னை வீட்டை விட்டு வெளில அனுப்புறதா போல அநேக இடங்களிலே அவர் இருக்கிறார் என்று அறிந்தும் நம்ம வாயின் வார்த்தைகள், இருதயத்தின் சிந்தனைகள், நம்மளுடைய தியானங்கள், நம்மளுடைய செயல்கள் எல்லாம் அவருக்கு விரோதமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. மூன்றாவதாக அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமேரியாவிலும் பூமியிலும் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் வந்தா நீங்க சாட்சியா தான் இருப்பீங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவி வந்தா நீங்கள் சாட்சி சொல்லணுன்ற அவசியம் இல்லை. யோசேப்பு எத்தனை பேர்கிட்ட போய் சொல்லியிருந்தான், நான் தான்ப்பா வேலை செய்கிறேன், எல்லாம் இந்த பசங்கள்லாம் கூட இத்தனை அடிமைங்க இருக்கிறாங்க, ஒத்தனும் செய்ய மாட்டேறான், எல்லாம் போய் உட்காந்துடுறான், நான் தான் வேலை செஞ்சுக்கிறேன். அவன் சொல்லணுன்ற அவசியம் இல்லை. எஜமானனே பார்க்கிறார், இவன் உண்மை உள்ளவன், இவன் உத்தமமானவன், இவன் கொடுக்குற வேலையை எல்லாவற்றையும் செய்து நேர்த்தியானவன் என்று எஜமானன் காணத்தக்கதாய் பார்வோன் சொல்லுகிறான், உன்மேல இருக்கிற ஆவி வித்தியாசமான ஆவி. You have a different spirit. தேவ ஆவி உடையவனாக இருந்தான், வேறு பெற்றவனாக இருந்தான், அவன் சாட்சியாக இருக்கிறான். இன்னைக்கு போய் கேட்க வேண்டியதாக, உங்கள் சாட்சி என்ன, உங்கள் சாட்சி என்ன? இன்னைக்கு சாட்சி சொல்வதற்கென்று ஒரு முறை ஒரு ஊழியக்காரங்க போன முறை ஒரு கூட்டத்தில் சொன்னாங்க பாருங்கள், இங்கே தான் சர்ச்சில் சொன்னாங்க, சாட்சி சொல்லணுன்னா உங்கள் கணவனையும் கூட்டின்னு வந்து ஸ்டேஜில் நிறுத்தி சாட்சி சொல்லுங்கள், உங்கள் மனைவியும் கூட்டின்னு வந்து ஸ்டேஜில் நிறுத்தி நீங்கள் சாட்சி சொல்லுங்கள். உங்கள் கணவர் யார்? சாட்சி சொல்லுங்கள். உங்கள் மனைவி யார்? சாட்சி சொல்லுங்கள். எத்தனை பேர் சொல்லுவீங்க? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்னைக்கு பாருங்க, சாட்சி சொல்ல எல்லாருக்கும் விரும்பும், ஆனால் சாட்சியா வாழ்வது முடியாத காரியம். வாழ்க்கை அப்படி இல்லை. ஏன் இல்லைன்னா வேதம் சொல்லுகிற கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் மேல் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து சாட்சிகளாயிருப்பீர்கள். நான்காவதாக 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 3:17. ஆவியானவர் கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. Where the Spirit of God, there is liberty, there is freedom.
தேவ ஆவியானவர் இருந்தால் விடுதலை உண்டு. 2 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கலாம். எது ஒருவனை ஆளுகை செய்கிறதோ அதற்கு அவன் அடிமையாக இருக்கிறான். ஐ ஸ்லேவ் டு வாட் எவர் மாஸ்டர் சே. ஒன்று உங்களை ஆளுகை செய்கிறது. காலைல எழுந்ததுமே ஃபோன் இல்லாமல் எழுந்துக்க முடியல. கை முதல்ல எங்கே தான் தடவுது அப்படின்னு அது ஃபோனில் முழிச்சாதான் நிறைய பேருக்கு முழிப்பே வருது. டைம் பார்க்குறதா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, யார் கால் பண்ணிக்கிறா, யார் மெசேஜ் பண்ணியிருக்கிறா, அப்படியே ப்ரஷ் பண்ணாமல் காஃபி குடிக்காமல் ரெடி ஆகாமல் என்னது 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் அப்படியே என்னது ஒரு அடிமைத்தனம். அது அடிமைத்தனம். அது நிறைய காரியத்திலே அடிமைத்தனத்திலே இருக்கும். குடும்பத்திலே அடிமைத்தனம், கடன் என்ற ஒரு அடிமைத்தனத்தில் மாட்டின்னு இருக்கிறீங்க, வியாதி என்ற ஒரு அடிமைதான். உங்களுக்கு வியாதி போயிடுச்சுன்னா பக்கத்தில் இருக்கிற பிள்ளைக்கு வியாதி வருது, பிள்ளைக்கு வியாதி போயிடுச்சுன்னா கணவருக்கு வியாதி வருது, கணவருக்கு வியாதி போயிடுச்சுன்னா மாமியாருக்கு வியாதி வருது, மாமியாருக்கு வியாதி போயிடுச்சுன்னா மாமனாருக்கு வியாதி வருது. எப்படி இருந்தாலும் சம்பாதிச்ச பணத்தை சொந்தமாய் அதை என்ஜாய் பண்ணி நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் அதில் அனுபவிக்க முடியல. ஒரு அடிமைதானம். வியாதி உங்களை ஆளுகை செய்கிறது, தரித்திரம் உங்களை ஆளுகை செய்கிறது, சந்தோஷம் இல்லாமல் உங்களை ஆளுகை செய்கிறது. வீட்டுக்குள்ள வந்தாலே ஒரு எரிச்சல், வீட்டுக்குள்ள வரவே பிடிக்க மாட்டேங்குது, கோபம். ஒரு அடிமைத்தனம், ஒரு அடிமைத்தனத்தின் ஆவி ஆளுகை செய்கிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே 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 உங்கள் ஆவிக்குள்ள ஒரு விடுதலை இருக்கும், உங்கள் பேச்சில் ஒரு விடுதலை இருக்கும். எதையும் மறைச்சி வச்சு பேச மாட்டீங்க, எதையும் மற்றவர்களோடு கூட நீங்கள் பேசும்போது கசப்பை வச்சுன்னு பேச மாட்டீங்க, அன்பு நிறைந்து பேசுவீங்க, மனமகிழ்ச்சியோடு கூட பேசுவீங்க. உங்கள் வாயின் வார்த்தையில் விடுதலை இருக்கும், நீங்கள் நடந்து கொள்றதுல விடுதலை இருக்கும். யாரையும் பார்த்து ஒளிஞ்சு நிற்கணுன்ற அவசியம் இல்லை. எவ்ரிதிங் யூ டூ தேர் வில் பி ஃப்ரீடம். ஒரு விடுதலை இருக்கும். ஆனால் ஏன் இல்லை? இப்போ சில ஆதிக்கங்கள் இருக்கிறது, ஆண் ஆதிக்கம் இருக்கிறது, சில குடும்பங்களில் பெண் ஆதிக்கம் இருக்கிறது, சில குடும்பங்களில் பிள்ளைகளுடைய ஆதிக்கம் இருக்கிறது. மிஞ்சி ஒன்றும் செய்ய முடியல. காரணம் என்ன? ஒரு அடிமைதானம், ஒரு செயின் போட்டு மாட்டி வச்சிருக்கிறான். ஆனால் இன்று வேதம் சொல்லுகிறது, உங்களுக்குள்ளே என்றென்றைக்கும் 24 hours and every second உங்களோடு கூட வாழ்கிற அந்த தேவன் இருந்தால் போதும் விடுதலை உண்டு. There is freedom, there is liberty. விடுதலை உண்டு என்று உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். 5ஆவதாக ரோமர் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ரோமர் 14:17. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாயிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் இருந்தாலே போதும். பக்கத்தில் இருக்கிறவங்கள பாருங்களேன், உங்களுக்கு இப்பயே தெரிஞ்சிடும் அவங்களுக்குள்ள ஆவி இருக்கா இல்லையான்ட்டு. அப்படி திரும்பி பாருங்க, முகம் எப்படி இது? கர்த்தருடைய ஆவி இருந்தால் வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம். சூழ்நிலை அப்படியே இருக்கலாம், உங்களை சிங்ககபில போட்டு இருக்கலாம், உங்களை எரிகிற சூளையிலே போட்டு இருக்கிறான், சிறைசாலையிலே அடைத்து இருக்கலாம். ஆனால் பேதுரு பாருங்க, 3வது காவலிலே உள்காவலிலே ஏரோது ராஜாவினாலே கட்டளை பிறப்பிக்கப்பட்டு அடைக்கப்பட்டு இருக்கிறான். யாக்கோபை கொன்றது போலவே பேதுருவையும் கொலை செய்ய வேண்டும் என்று ஏரோது எண்ணெய்த்து வைத்திருந்தான். பேதுரு பயந்துன்னு இல்லை, அவன் தூங்கிக்கின்னு இருந்தான். எப்படி இருந்தான்? ஐயோ, நாளைக்கு விடிஞ்சிச்சுன்னா போயிடுச்சு என் வாழ்க்கை, நாளைக்கு விடிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான், ஏரோது கொண்டு போகிறாரு, யாக்கோபை வேற கொலை பண்ணிட்டாங்க, என்ன கொலை பண்ணுவான். அவன் தூங்குறான். தேவதூதன் தட்டி எழுப்பி கூட அவனுக்கு உணர்வே வரல. மெயின் ரோட்டில் கொண்டு வந்து விட்ட பிறகுதான் அவன் தூக்கமே தெளிகிறது. அப்படிப்பட்ட ஒரு டீப் ஸ்லீப். இன்னைக்கு ஒரு சின்ன காரியம் நடக்கட்டுமே, நைட்டெல்லாம் தூக்கம் இல்லை, புலம்பல் தான். நேற்று நைட்டு அதான் சொன்ன பாருங்க, 11 மணிக்கு நான் வீட்டுக்கு வந்தேன். எங்கள் வீட்டு வாசலில் ஒருத்தன் பைக் வச்சு நின்றுந்தான். தெரிஞ்ச பையன்தான். ஆனால் 11 மணிக்கு நிற்கிறான். யாருமே இல்லை, ரோடே விரிச்சோடு இருக்குது. அப்போது நான் உள்ளே ஏற்றிட்டு கதவு பூட்டுட்டுமாப்பா என்ன, ஆனால் கேக்கு வாங்கி வச்சுருக்கிறேன் உள்ளே அப்படின்னா, நீ எடுத்துக்கிறியா இல்லை அப்படியே கேட்டு விட்டுனா, இல்லை நீங்கள் பூட்டிங்கன்னா நான் வச்சிடுறேன்னா. சரின்ட்டு கேக் எடுத்துட்டான், பூட்டிட்டேன். சாவியை நாங்கள் அங்கேயே தான் வச்சிட்டோம். ஐயோ, எல்லோருக்கும் சொல்லட்டுமே, டிவியில் வேறு சொல்லட்டுமே, சாவி அங்கேயே தான் வச்சுருக்கிறோம். வச்சுட்டு நான் மேலே போயிட்ட பிறகு எனக்கு ஒரே இது,
சாவி வைக்கிறத வேற பார்த்துட்டானே இவன். பாருங்க, ஒரு சின்ன காரியம்தான். அப்புறம் நான் சரி வந்தால் எத்துன்னு போகிறதுக்கு எங்கள் வீட்டில் என்ன ஆகுது, திருன்னா கிறிஸ்டோஃபர் வீட்டில் தான் திருடணும். எங்கள் வீட்டில் ஒன்றும் இல்லை. அதனால் நான் யோசனை போனேன். அப்புறம் எனக்கு யோசித்தேன், திருடத்துக்கு என்ன இருக்குது, வந்தால் எத்துன்னு போகிறவன் எத்தணும், அவங்ககிட்ட இல்லை நம்மக்கிட்ட இருக்குது, எத்துன்னு போகிறோம், எத்துன்னு போட்டோம் நினச்சின்னு போய் பார்த்து தூங்கிட்டேன் நான். ஆனால் ஒரு சின்ன காரியம் நம்மளை என்ன பண்ணுது, நைட்டு தூக்கத்தை கெடுத்துடுது. நைட்டெல்லாம் பல காரியங்கள் மைண்டில் ஓடிக்கொண்டே இருக்கிறது, பல யோசனைகள் ஓடுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற ஒரு சந்தோஷமும் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிங்க கெபில போட்டாலும் காலையில் நம்ம தைரியமாக சொல்ல முடியும், என்னை காக்கிற ஒரு தேவன் என்னோடு கூட இருந்தா. அக்னி சூளையில் போட்டாலும் சொல்ல முடியும், நீ நிற்க வச்ச இந்த சிலையை, இந்த சொர்பத்தை நாங்கள் வழிபட மாட்டோம், என்னை விடுவிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, கடன் பாரம் இருந்தாலும் சரி, வியாதி இருந்தாலும் சரி, விட முடியாத பெரிய போராட்டம் இருந்தாலும் சரி, பரிசுத்த ஆவியாலே உண்டாகிற ஒரு சந்தோஷம் என்றென்றைக்கும் 24 hours every minute உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவாக இருக்கக்கூடிய ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு அவரை தான் துக்கப்பத்தினே இருக்கிறீங்க. என் குடும்பத்தில் சந்தோஷம் இல்லை, நான் ஒன்றும் சொல்லணுன்ற அவசியம் இல்லை, நீங்களே யோசித்துப்பாங்க. 6வதாக 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 9 to 11 வரைக்கும். 1 Corinthians chapter 6 9 to 11. அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுகந்தரிப்பது இல்லை என்று அறிவீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்கள். வேசி மார்க்கத்தார், விக்கிரக ஆராதனைக்காரரும், விபச்சாரக்காரரும், சுய புணர்ச்சிக்காரரும், ஆண் புணர்ச்சிக்காரரும், திருடரும், பொருள் ஆசைக்காரரும், வெறியரும், உதாசீனரும். இதெல்லாம் பார்த்தா நம்ம சர்ச்சில் நிறைய பேர் இருப்பீங்க போல. இது கொலை எல்லாம் இல்லை, பொருள் ஆசை, வெறியரும், உதாசீனர், அந்த வேர்டு தான், உதாசீனரும், கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுகந்தரிப்பது இல்லை. உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் தமது தேவனுடைய ஆவினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, இங்கே நம்ம எப்படியோ இருந்தோம், தேவர் ராஜ்யத்திற்குள்ளே பிரவேசிக்க முடியாதவர்களாக இருந்தோம். ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறது, தம்முடைய தேவனுடைய ஆவியினாலே உங்களை தேவர் ராஜ்யத்திற்கு என்று ஆயத்தப்படுத்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, சகல சத்தியங்களிலும் உங்களை நடத்துவார். இன்னைக்கு நம்ம அநேக காரியங்களை அறிந்து கொள்ள விரும்புகிறது இல்லை. ஏன்னா அறிஞ்சிட்டா அதைபடி செய்யணுமே, ஒரு காரியத்தை கேட்டுட்டா அதன்படி வாழணுமே, அதனாலே ஏற்றுக்கொள்ள மனசு இல்லை, அதை புரிந்து கொள்ள மனசு இல்லை. எப்படியோ இருக்கிறோம், வாழ்ந்துட்டோம், போயிட்டோம், இன்னைக்கு எப்படியோ தப்பிச்சிட்டோன்றது போல இருக்கிறோம். ஆனால் பரலோக ராஜ்யத்திற்குரியவர்களாய் உங்களை மாற்ற உங்களுக்குள்ள நித்திய ஆவியானவர் செயல்பட்டு கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் பரலோகத்துக்கு போகலான்னு இருக்கிறீங்க? இப்போ தான் போனோம், ஆட்டோலாம் விட்டு போனோம், கட்டினுக்கிற வீட்டை விட்டு போனோம், 20 சவரம் 50 சவரம் சம்பாதிச்சு வச்சு என் பொண்ணை கட்டி எல்லாத்தையும் விட்டு தான் போனோம். நிறைய பேருக்கு சம்பாதிக்கிறதுலே இருக்கு, ஐயோ இது எப்படி விட்டு வருது, அது எப்படி விட்டு வருது. ஆனால் உங்களுக்குள் இருக்கிற ஆவியானவருடைய நோக்கம் டு ப்ரிப்பேர் யூ, உங்களை ஆயத்தப்படுத்த தேவராஜ்யத்திற்கு என்று. அங்கே சொல்லப்படுகிறது பாருங்க, கழுவப்பட்டவர்களாய், பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாய், நீதிமான்கள் ஆக்கப்பட்டவர்களாய். மேலே சொல்லப்பட்டதெல்லாம் இவங்கெல்லாம் தேவர் ராஜ்யத்திலே பிரவேசிப்பதில்லை. அதான் ஒரு நல்ல வார்த்தை பாருங்க, உதாசீனர். சொன்னா என்ன பண்ணுறதில்ல, உதாசீனராக இருந்தீங்க எங்கே தான்? இங்கெல்லாம் இல்லை, நரகத்துக்கு தான். ஆனால் தேவ ஆவியானவர் என்ன பண்ணுறாரு, நம்மளை பரிசுத்தவான்களாய் மாற்றிக்கொண்டு இருக்கிறார், நீதிமான்களாய் மாற்றிக்கொண்டு இருக்கிறார். தேவ ஆவியானவர் நம்மை கழுவி கொண்டே இருக்கிறார். இன்று நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன், அந்த ஆவியானவர் இல்லை என்றால் தேவர் ராஜ்யத்திற்குள்ளே பிரவேசிக்க முடியாது, பிரவேசிக்க முடியாது.
இன்னும் ஒரு காரியத்தை வாசித்து நான் முடிக்க விரும்புகிறேன். ஏழாவதாக ரோமர் 8ஆம் அதிகாரம் 14 to 16 வரைக்கும். ரோமன்ஸ் சாப்டர் 8 14 to 16. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் இருக்கிறார்கள். அந்தபடியே திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமை தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியோடு கூட சாட்சி கொடுக்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏழாவதாக தேவ ஆவியானவர் இருந்தாதான் நீங்க தேவ புத்திரர்கள். ஏன்னா அந்த ஆவி குமாரனுடைய ஆவி. குமாரனுடைய ஆவி உங்களுக்குள்ள இருக்கிறதுனாலே நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள். அந்த குமாரனுடைய ஆவி உங்களுக்குள்ள இருக்கிறதுனாலே நீங்க இப்போ கடவுளை அப்பா என்று கூப்பிடலாம். ஏன்னா the spirit you have is the spirit of sonship, the son's spirit. ஆவி, குமாரனுடைய ஆவி உங்களுக்குள்ள இருக்கிறபடினாலே அப்பா என்று கூப்பிடக்கூடிய பாக்கியம். அந்த ஆவி இல்லைன்னா யார் நீங்க? அதான் சொன்ன பாருங்க, ஒருத்தன் எப்படியோ பரலோகத்துக்கு வந்துட்டான். ஏற்கனவே சொன்ன கதை தான், ஆரம்பத்துலேயும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒருத்தன் பரலோகத்துக்கு வந்துட்டான், பெரிய கேட்டை பார்த்தோம், ஒரே சந்தோஷம். தங்கத்தில் அப்படியே வழி போட்டிருக்கிறாங்க, எல்லாம் பார்த்து ஐயோ எப்படியோ வந்து பூந்துட்டோமே இங்கே அப்படின்ட்டு. தங்க இது பெரிய பெரிய மாளிகை எல்லாம் பார்த்து ஒரே சந்தோஷம். அவனுக்குள்ளே என்ன இயேசுவை பார்க்கலையே, பேதுருவை பார்த்துட்டான், தேவ தூதரை பார்த்துட்டான், அப்படியே எல்லாம் பார்த்து சந்தோஷமாக பார்த்தா தூரத்தில் ஒருத்தர் வர்றார். அவர் தூரத்தில் பார்த்ததுமே இவருக்கு தெரிஞ்சிட்டு இவர் தான் இயேசு. தாடி முடி அந்த பைபிளில் சொல்லியிருக்கிற எல்லா அடையாளமும் இருக்கணும். அப்படியே ஓடுறோம், இயேசுவே அப்படின்னு ஓடி போய் கால் வந்தப்போ எல்லாம் பார்த்தேன் நான், எனக்கு ரொம்ப சந்தோஷம், கடைசியாக உண்மையும் பார்த்துட்டேன் இயேசுவே அப்படின்னதுமே இயேசு பார்த்து சொன்னாராம், யார் நீ? என்னது யார் நீ? ஆண்டவரே நான் தான் ஆண்டவரே, ஷாሎም பேராலயத்தில் விசுவாசி, உன்னை நான் பாருங்க. ஒரு திருமண விருந்தில் எல்லாரையும் தான் கூப்பிட்டாரு கர்த்தர். ஓமை இருக்குல்ல, திருமண வீட்டில் எல்லாரையும் கூப்பிட்டார். ஆனால் அவர் உள்ளே போய் பார்க்கும்போது ஒருத்தனுக்கு மாத்திரம் என்ன இல்லை, அந்த ஆமாம், சில ஹோட்டலில் போனாலே கோட்டு போடாமல் உள்ளே போக முடியாது, அவங்களே ரெடிமேடாக வச்சுருக்கிறான். வெளில போந்துமே என்னது சூட்டு போட்டால் தான் உள்ள. சாதாரண ஹோட்டல்லே தேவராஜ்யத்தில் அவன் கல்யாண விருந்தில் உட்காந்துன்னு இருக்கிறான், ஆடை இல்லாமல் அலங்கோலமாக இருக்கிறான். உள்ளே வந்துட்டானேன்னு சந்தோஷம் இல்லை. கத்தன்னு யார் நீ, எப்படி உள்ளே வந்த? கையும் காலையும் கட்டி புறம்பான இருளிலே தூக்கி போடுங்க. இன்னைக்கு ஆண்டவரே ஷாலோம் பேராலயத்தில் இத்தனை வருஷம் விசுவாசி, ஆனால் தேவனை அப்பான்னு கூப்பிடுற ஒரே வழிதான், அது தேவ ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசமாக இருந்தா. 7 காரியத்தை நான் சொன்னேன். இப்போ நீங்கள் உங்களையே சோதித்து பாருங்க, இவைகள் எல்லாம் உங்களிடத்திலே இருக்கிறதா? இவைகள் எல்லாம் பாருங்க, ஒரு விசேஷித்த ஒரு 7 முடி தான் சாம்சன் தலையில் இருந்துச்சு. அதை வெட்டி போட்டாங்க, பலனு போயிடுச்சு. இந்த நாளையில் கூட உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன், நீங்கள் உங்களை சோதித்து பாருங்க. கையை தட்டிட்டா ஆவியானவர் இருக்கிறாருன்னு என்ற அர்த்தம் இல்லை. ஆனால் அபிஷேகம், அந்நிய பாஷை பேசினால் ஆவியானவர் இருக்கிறார் என்பது நம்ம ஒன்றுக்கும் மேலான உறுதி பைபிளில் இருக்கிறது. நான் அடிக்கடி சொல்லினே இருக்கிறேன். அப்போஸ்தலர்கள் 2ஆம் அதிகாரம் பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் ஊற்றின பொழுது அவர்கள் அந்நிய பாஷை பேச தொடங்கினாங்க. 19ஆம் அதிகாரம் கொர்நேலிய வீட்டிலே 10ஆம் அதிகாரம் கொர்நேலிய வீட்டிலே பேதுரு பேசிக்கொண்டு இருக்கும் பொழுதே பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார், அந்நிய பாஷை பேச தொடங்கினாங்க. அப்போஸ்தல நடபடிகள் 19ஆம் அதிகாரம் எபேசு பட்டணத்திற்கு பவுல் கடந்து போய் அங்கே சிலரை கேட்கிறாங்க. அபிஷேகத்தை கேட்டதில்லை, அவர் ஜெபம் பண்றாங்க. அவங்க பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று அந்நிய பாஷை பேசி தீர்க்க தரிசனம் உரைக்கிறாங்க. அப்போ மோர் தென் ஒன் எவிடன்ஸ் இன் த பைபிள், ஒன்றுக்கும் மேற்பட்ட ஒரு உறுதி இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் இருப்பதின் அடையாளம் என்ன பண்ணணும்? அந்நிய பாஷை.
அந்நிய பாஷை பேசலைன்னா தேவ ராஜ்யத்திற்குள்ளே போக முடியாது. அந்நிய பாஷை பேசலைன்னா உங்களுக்காய் மன்றாட ஒருவரும் இல்லை. அந்நிய பாஷை பேசலைன்னா நீங்கள் செய்கிறது தப்பு என்று உங்களுக்கு சுட்டி காட்ட ஒருவரும் இல்லை. அந்நிய பாஷை பேசலைன்னா உங்கள் வாழ்க்கை சாட்சியாக இருக்காது. அந்நிய பாஷை பேசலைன்னா அடிமைத்தனத்தில் இருப்பீங்க. அந்நிய பாஷையின் வரம் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இல்லைன்னா குடும்பத்தில் சமாதானம் சந்தோஷம் இருக்காது. தனிப்பட்ட வாழ்க்கையிலும் அந்நிய பாஷை பேச அந்த அபிஷேகம் இல்லை என்றால் தேவ ராஜ்யத்திற்கென்று உங்களை வழிமாற செய்ய மனம் திரும்ப செய்ய ஒருவரும் இல்லை. அந்நிய பாஷையின் அபிஷேகம் இல்லை என்றால் தேவனுடைய புத்திரராய் இருக்க முடியாது. நம்ம